அப்ப அன்பு வரும்போது அறமும் வந்து விடும். அன்பு வரும்போது என்ன வந்துடும்? அறமும் வந்துடும். அன்பு தப்பு செய்ய விடாது. உங்க தம்பியை நீங்க நேசிக்கிற மாதிரி, உங்க தம்பியை ரொம்ப பிடிக்கும், சின்ன பையன், ஸ்கூல் பக்கம் போறீங்க, அங்க ஒரு சின்ன பையனை இன்னொருத்த பிடிச்சி ஒரு பையன் அடிச்சுக்கிட்டு இருக்கான். இதை பார்க்கும்போது நமக்கு எப்படி இருக்கணும்? உங்க தம்பி மாதிரி தோணும். என் தம்பி மாதிரி இருக்கிறானே, இது சின்ன பையனை போய் இப்படி அடிக்கிறானே, அவனால திருப்பி அடிக்க முடியாது, இவன் அடிக்கவே தப்பு இல்லையா சொல்லி உங்க மனசு சொல்லி என்ன பண்றீங்க? அங்க போய் அந்த பையனை சப்போர்ட் பண்ணி காப்பாத்துறீங்க. உங்க அவுட்புட் அங்க வருது. அறச்செயல், நல்லதை செய்கிறீர்கள், காப்பாத்துகிறீர்கள். அதுக்கு பேசிக் உங்கள்ட்ட என்ன இருக்கணும்? அன்பு இருக்கணும். இப்ப அன்பு இல்லைன்னு வைங்களேன், நீங்க போகும்போது அதை பாக்குறீங்க, எவன் செத்தா என்ன, எக்கெடு கேட்டா நமக்கு என்ன பண்ணுவீங்க? போயிட்டே இருப்பீங்க. இது மனித அழகு அல்ல, இல்லையா? அன்பு வேணும் இல்லையா? அடுத்தவனுக்கு பசிக்கு சாப்பிடுறது கை வைக்கிற பொழுது நான் தான் சொல்லியிருப்பேன், நீங்கள் உண்பதற்கு முன் ஒரு இறைவாக்கை சொல்லிக் கொள்ளுங்கள். உங்கள் முன்னால் இருக்கிற முதியவர்களுக்கு, பெரியவர்களுக்கு சாப்பிட்டீங்களான்னு கேளுங்க, கொடுங்க. அந்த பண்பை வளருங்க. சாப்பிட போகும்போது ஹோட்டல்ல சாப்பிடுவோம்னா பக்கத்துல எல்லாரும் சாப்பிட்டு தான் இருப்பாங்க, அதெல்லாம் அப்ப போய் சாப்பிடுறேன்னு கேட்க வச்சேன். வெளியே எங்கேயாவது சாப்பிட்றீங்க, ஒரு இடத்துல இருந்து சாப்பிட்றீங்க, பக்கத்துல ஆளுகள் நிக்குதுன்னா, அம்மா சாப்பிட்டீங்களா, அவங்களுக்கு பகிர்ந்து கொடுங்க, பகிர்ந்து கொடுத்து சாப்பிடு. அப்பதான் அன்பை பெருக்க முடியும். ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க அன்பை பெருக்கணும். மெயின் அன்பை பெருக்குவதற்கு உங்களுக்கு ஈஸியஸ்ட் ரூட்டு அம்மா மீது ஆசை. ஏன்னா உங்க அம்மா எப்படி உங்களை நேசிக்கிறாங்க? அம்மா தானே அன்பை கற்றுக் கொடுக்குறாங்க. அவங்க வழியெல்லாம் போக்கிட்டு இப்ப நீங்க நல்லா பார்க்கலாம். நீங்க காலேஜ்ல படிச்சுட்டு இருக்கும்போது வீட்டுல இருந்து போனீங்க, வெளியே போயிட்டு நைட்டு 11:30 மணி 12 மணிக்கெல்லாம் வருவீங்க. அம்மா தூங்காமலே இருக்கா. நீங்க வந்த பிறகு கதவை திறந்துட்டு, என்னடா இவ்வளவு நேரம், வா சாப்பிடு, சாப்பிட்டு பேசலாம் போய் உட்கார வச்சு சாப்பாடு போ. ஆனா இது அப்படியே ஆஃப்டர் மேரேஜ் நீ 12 மணிக்கு வந்து பெல் அடிச்சா அவன் அடி நல்ல அடி. இப்ப அடிக்கிற பெத்த செல் அடிச்சிருக்கலாம்ல, அவங்க உள்ள சொல்லிட்டு இருப்பா கட்டில கிடந்து. சொல்லுவா, இப்ப பெல் அடிக்க தெரியல, இத செல் அடிச்சிருக்கலாம்ல, நான் வர லேட் ஆகுமா, நீ சாப்பிட்டு தூங்கு, நான் இத்தனை மணிக்கு வருவேன்னு. அதெல்லாம் இன்டிமேட் பண்ண மாட்டாரு. என்ன வேலைக்காரியா? கொண்டாட்டி சொல்லி கூடிய அன்பு. நான் என்ன வேலைக்காரியா? வரக்குமே நெக்கத்துமா கொஞ்ச நேரம். சில வீட்டுல, நான் எல்லாரையும் சொல்லல, அப்படின்னு வச்சுக்காதீங்க, சில வீட்டுல சாப்பிட்டுட்டே படுத்து கிடப்பா, இவன் அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லுவா. அந்த கேரக்டரும் நடக்கும். இல்ல உண்மையிலேயே சாப்பிடாம கூட இருக்கலாம். இப்ப நான் சொல்ல வர்றது, அந்த வாசல்ல வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த வாசல்ல வந்து அப்படி என் செருப்பு சத்தம் கேட்ட உடனே கதவு திறந்திருக்காங்க. இல்ல இன்னைக்கு நினைச்சாலும் என் கண்ணுல தண்ணி கட்டுறதுக்கு காரணம், நான் வீட்டுக்கு போறதெல்லாம் 12 மணி 2 மணி ஊர்ல இருக்கும்போது. ஏன்னா நமக்குதான் காலம் கிடையாது, அவுத்து விட்ட கோழியாச்ச, எல்லாரோடய போயிட்டு அங்கங்கேயும் சுத்திக்கிட்டு நான் போகும்போது வீட்டுல மத்தவங்க எல்லாம் தூங்கி இருப்பாங்க. ஆனா எங்க அம்மா என் செருப்பு சத்தத்தை கேட்டோடனே கதவை திறப்பாங்க. இன்னைக்கு நம்ம யார்கிட்ட அப்படி எதிர்பார்க்க முடியாது. உன்னை யாரு செருப்போட சொன்னான்னு கேட்போம். என்ன ரேகா, நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அவங்கள குறை சொல்ல முடியாது. அவங்களும் பகல் பூரா வேலை செய்திருப்பாங்க, படுத்திருப்பாங்க, அப்பதான் தூங்கி இருப்பாங்க, இல்ல ஒரு டயர்டா இருந்திருக்கலாம், கிடையாது. அதுக்காக அவங்கள கோவிக்க கூடாது. அவங்கள புடிச்சு வச்சு சட்டை பிடிச்சு தூங்குறியா அவனை தூங்க விட்டுருவான் போய் நின்று ஆடாப்பட்ட கூடாது, இல்லையா? சரி, அவங்க கேரக்டர் முடியலன்னு சகிச்சு போயிடும். அவதான் லைஃப் நல்லா இருக்கும். சாப்பாடு போடலையா, நீங்க பாட்டுக்கு போய் படுத்துருங்க. அப்படி மனசாட்சி போச்சுன்னா அப்புறம் எந்திரிச்சு வருவான். கொஞ்ச நேரம் அவனை தூங்க விட்டுட்டு, என்ன சாப்பிடாம சாப்பிட்டு வந்தீங்களோ நல்ல ஒரு கெட்டு கட்டிட்டு வந்து படுத்திருக்கீங்களா, சாப்பாடு வச்சிருக்க வந்து தின்னுட்டு போங்க. அது என்ன சொல்லுவான்னா, சோறு காஞ்சிட்டு தான் யாருக்கு நாய்க்கு தான் போடணும், தின்னுருங்க, எப்படி வார்த்தைகள். ஆனா இதெல்லாம் உங்க தாயிட்டு இருந்து வருமா?
எந்த தாய்தான் வர. அதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன். தாய்க்கு நிகர் இந்த அன்பு இல்ல. அன்பின் ஆதாரமே தாய் தான். அப்ப அம்மாவை பாத்துக்கிட்டு அம்மாவுக்கு 1000 கெட்ட குணங்கள் இருக்கு, இல்ல நான் சொல்ல வரல. உங்க அப்பாவை அந்த அம்மா போட்டு எடுக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் வேறையா இருக்கும். அவங்க அக்கா தங்கச்சி மாமியார் எல்லாம் வேற, அது வேற வேற. இந்த ரிலேஷன்ஷிப்ல மட்டும் அந்த மதர் சைல்டுங்க கூடிய அந்த சென்டிமெண்ட்ல அந்த அம்மா எப்படி இருக்குன்னா எல்லாத்தையும் விட்டு கொடுக்கும். முடியலன்னா கூட எத்திச்சு வந்து சாப்பாடு போட்டு. அப்ப இந்த அன்பை நீங்க உள்ள வச்சுட்டீங்கன்னா இதே மாதிரி மத்தவங்களை பார்க்க ஆரம்பிக்கும். அதான் அப்பதான் நீங்க ஞானியாக முடியும். ஏன்னா ஞானத்திற்கு பேசு ஞானம் தான். வள்ளலார் அதை தான் பிடிச்சார், வேற எல்லாத்தையும் விட்டுட்டார். வள்ளலார் அப்படி பசி பிடிச்ச ஒரே அதை தான் நான் உங்களுக்கு ஞாபகம். ஞானத்தில் வள்ளலார் பிடித்த ஒரே இடம் இந்த தாய் அன்புதான். தாய் அன்புதான். பாடிய பயிரை கண்ட போதெல்லாம் பாடினேன். ஒரு பயிர் வாடினா கூட அது எப்படி பசிச்சிருக்கும், சாப்பாடு இல்லாம எப்படி வெந்திருக்கும் சொல்லி பார்த்து நான் வெந்து போனேன், அழுதேன். அப்ப எவ்வளவு உயிர் உருக்கம். ஞானம் என்பது உயிரை சாப்பிடும். அது நேரம் உங்கள்ட்ட இதயத்தை கொண்டு சேர்த்துரும். நீங்க எந்த தவமும் பண்ண வேண்டாம். ஞானத்தை கரெக்டா கடைபிடிச்சிட்டாலே இறைநிலைக்கு நீங்க போயிடலாம், சித்து நிலைக்கு வந்துடும். அதுல நிறைய ரகசியங்கள் இருக்கு. எனவே இப்பொழுது நான் உங்களுக்கு சொல்வது, ஞானம் என்பது ஒரு வார்த்தை அல்ல, சும்மா ஏதோ ஒரு கேரக்டர் அல்ல, இல்லையா? சாதாரணமாக ஞானத்தை நினைத்து விடக்கூடாது. ஞானம் எப்படிப்பட்டதுன்னு சொன்னா உங்களை மனித நிலையிலிருந்து தெய்வ நிலைக்கு சேர்த்தது. உங்களை ப்ரமோட் பண்ணும். அப்ப மனிதனாகவும் உங்களை வாழ வைத்து மனிதனிலிருந்து தெய்வத்தை எப்படி மாற்றணும்னா நம்மள்ட்ட அதுக்குதான் என்ன இருக்குது, மனம் என்ற ஒன்று இருக்கிறது, செயல் என்ற ஒன்று இருக்கிறது. மனதை சுத்தப்படுத்தி கொண்டு செயலை நாம கையாள வேண்டும். அப்ப மனதை சுத்தப்படுத்துவதற்கு அன்பு வேண்டும், செயலை கரெக்டா செய்வதற்கு அறம் வேண்டும். இதைதான் திருவள்ளுவர் சொன்னார், அன்பும் அறனும் உடைத்தாயின். இந்த ரெண்டும் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா இல்வாழ்க்கை உன் வாழ்க்கை எப்படி இருக்கும், உன்னுடைய லைஃப் பண்பும் பயனும் அதுதான்பா உன் பண்பு, அதான் உனக்கு பயன். You will get all the benefits. வாழ்க்கையில என்னென்னலாம் நீ அடையணுமோ அதெல்லாம் நீ அடையலாம். இதை கரெக்டா. அப்ப இந்த மண்ணில் வாழ்ந்தால் ஞானத்தோடு வாழ வேண்டும் என்றால் இந்த 2 நிலைகளை கடைபிடிக்க வேண்டும், அன்பு அறம். மீண்டும் அந்த குறளை ஞாபகப்படுத்துகின்றேன். வள்ளுவரா நம்ம அறிவுக்கு போட்ட வித்தையில் இதையில் இந்த குறளும் ஒன்று. என்ன குறள்? அன்பும் அறனும் பயன் அது. இது நம்ம ஆள்கள்லாம் இல்வாழ்க்கைக்கு உள்ளதுன்னு சொல்லி தூக்கி ஒதுக்கி வச்சிருப்பாங்க. இது வாழ்க்கைக்குள்ள ஒட்டுமொத்த மனித வாழ்க்கைக்குள்ள ஞான வாழ்க்கைக்கும் உள்ள. ஞானிகள் தான் இதை கூடுதலா கடைபிடிச்சிருக்கிறார்கள். இல்வாழ்க்கையில் உள்ளவன் படிச்சுக்கணும். இல்வாழ்க்கையில பணம் சம்பாதிக்கணும், வீடு கட்டணும், காரை வாங்கணும், வேலை வேணும்னு 8 விஷயங்கள் செய்திருப்பான், ஏமாத்திருப்பான், பொய் புரட் பண்ணிருப்பான், கொடூரமா இருந்திருப்பான், ஆணவம் அகங்காரம் கோபதாபங்கள் எல்லாம் இருந்திருக்கும். இவன் எங்க இந்த 2 அறத்தை பேணா இல்லையா? அப்ப இந்த 2 அறத்தை பேணது யாரு? ஞானிகள் மட்டும்தான். ஞானிகள் தான் பேர். அப்போ இது ஞானத்திற்குரிய பாடல். வாழ்க்கையை ஞான வாழ்க்கையாக வாழ வேண்டும் என்பதுதான் உண்மை. என்னுடைய 2வது வருகையே குடும்ப வாழ்க்கையை உருவாக்கி காட்டுவது. அப்பொழுது நான் கொடுத்த அறிவுரைதான் இப்பொழுது நான் சொல்கின்ற இந்த ஞான விளக்கம். வாழ்வோம் வாழ்வு.